தமிழகத்துல பரபரப்பா எதிர்பார்த்த தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருந்த அதிமுக வேட்பாளர்களுக்கு அதிமுக முன்னிலை அப்படிங்கிற செய்தி கேட்டதும் தொண்டர்கள் நிர்வாகிகள் தன்னை மறந்து ஆடி பாடி பட்டாசு வெடிச்சு கொண்டாடின நிகழ்வுகள் உங்க பார்வைக்கு. வெற்றி வெற்றி வெற்றி, இது ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சர் எப்பயுமே அம்மா தான். யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி போடுங்க, ஆனால் அம்மா மட்டும்தான் மக்கள் கூட கூட்டணி இருப்பாங்க. அதனால தான் மகத்தான வெற்றி எப்பயுமே அம்மாவுக்கு. நாங்கள் போனது 234, அத்தனையும் அம்மா 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 அம்மான்னு சொல்லும்போது இந்த வெற்றி ஆல்ரெடி. தமிழ்நாட்டு மக்கள் தான் குழந்தை குட்டி எல்லாமே எங்க அம்மா எங்களுக்காக தான் வாழறாங்க, எங்களுக்காக தான் இருப்பாங்க எங்க அம்மா. ஆனா கருணாநிதி குடும்பம் வந்து அவங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் வாழ்வாரு. அவர் பேர பாருங்க, லேப்டாப் குத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு, லேப்டாப் குத்துறாங்க, ஆடு மாடு குத்துறாங்க, சைக்கிள் குத்துக்கிறாங்க. அதாவது கல்யாண பசங்க வந்து தாலிக்கு வந்து 4 கிராம் தங்கம் குத்துருக்காங்க போது 5 ஆண்டு கால ஆட்சியில் 50,000 ரூபாய் பணம் பச்சை படிகளுக்கு 8ஆம் கிளாஸ் படிச்ச குழந்தைங்க வந்து 25,000 கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து சும்மா தலையாடுறாங்க. மக்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து சரியான ஓட்டு போட்டு எங்கள் அம்மா இது பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தான் குழந்தைங்க, எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா, எங்களுக்கு சொந்தமாக எங்களுக்கு எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா. தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே அவங்க தான் நிரந்தர முதல்வர், நிரந்தர முதலமைச்சர். அதனால் சாலி சொல்ல நமக்கு நம்ம பயணம் போகலாம் வாங்கல, நமக்கு நம்ம பயணம் 3 நாம போட்டுக்கிறாரு அவரு, 3 நாம அவருக்கு. சூரியன் மறைந்து விட்டது, இலை மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று உதிர்ந்து விட்டது, மாம்பழம் அழகிவிட்டது, முரசு கிழிந்து விட்டது. ஆக மொத்தத்தில் மக்கள் தெளிவான வாக்குகளை அளித்துள்ளார்கள். இந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல, அம்மாவின் சாதனைக்கு கிடைத்த வெற்றி. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த அம்மா வந்து இந்தியாவின் ஜனாதிபதி ஆக வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை, அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். இந்த மக்கள் வந்து திமுக வந்து நினச்சி தத்து இல்லை, இந்த மக்கள் நலத்திட்டம் வந்து அம்மா சாதாரணமாக பண்ணல. எல்லாருக்கும் லேப்டாப் கொடுத்துருக்காங்க, இலவச சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அம்மா சத்துணவு திட்டம் அறிவித்திருக்காங்க. மற்ற என்னென்ன சேவைகளை இன்னும் நிறைய செய்வார்கள். இதை இன்னும் நிறைய தேர்தல் அறிக்கை நிறைய செய்வார்கள். அது இல்லாமல் இப்போ தேர்தல் அறிக்கை ஏகப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க. இது மக்களுக்கு வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகிருக்கு. இந்த ரீச் ஆகிடும் மக்கள் தெளிவான வாக்குகளை அளித்திருக்கிறாங்க. திமுக நினச்சிருக்கலாம், நம்ம வந்து 234 தொகுதியில் வெற்றி பெறணும்னு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனால் 0 தான். இனி அது எதிர்கட்சியாக கூட உட்கார எதிர்கட்சியாக வரலாம், பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ளும். இன்று கிடைத்த வெற்றி அல்ல, பல நாட்களுக்கு முன்பே ஊர்ஜிதப்பட்ட ஒரு வெற்றி. தமிழக மக்களை தன் பிள்ளைகளாக தன் குழந்தைகளாக பாவித்து தமிழக மக்களுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த எங்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி இன்னும் பல சாதனைகளை பல திட்டங்களை மக்களுக்காக செய்து என்றென்றும் இந்த ஓராண்டு மட்டுமல்ல இன்னும் 100 ஆண்டு அவர்கள் தேர்தலில் நின்றாலும் நிரந்தர முதல்வராக தமிழகத்தின் வாகை சூடுவார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அனைத்து மக்களும் வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புரட்சித் தலைவர் வாழ்க, புரட்சித் தலைவர் வாழ்க, இரட்டை இலை சின்ன என்றென்றும் வெற்றி பெறுக என்று கூறி வாழ்த்துக்களை கூறி தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இரட்டை இலை வெற்றி பெறுக என்று எங்கள் மனமாற உளமாற உங்களை நேசித்து மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்.